இனியாவுக்கு காலேஜ்லேயும் பிரச்சனை வருது. அங்கே இருக்க மேம்க்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சு, இப்போ எல்லாரையுமே கேள்வி கேட்குறாங்க. அந்த பிரச்சனைக்கு காரணமான பசங்கள வந்து சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கு பிறகு இந்த இனியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்துட்டு இப்போ பிரின்சிபல் மேம் ரொம்பவே திட்டுறது மட்டும் இல்லாமல், உங்கள் பேரண்ட்ஸ் வரணும், உங்கள் பேரண்ட்ஸ் வந்தால் மட்டும்தான் உங்களை நாங்கள் கிளாஸ்க்குள்ளே அலோவ் பண்ணுவோம்னு சொல்லிடுறாங்க. இதனால வேற வழி இல்லாமல் இனியா வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியில் வந்து உட்காந்துருக்காங்க. எங்கள் மேடம் கிட்ட வேற இவங்களை வந்துட்டு கிளாஸ்க்குள்ளே அலோவ் பண்ணக்கூடாதுன்னு வேற சொல்லிட்டாங்க. அதனால் இனியாவும் ரொம்பவே அழுதுட்டு இங்கே வெளியில வந்து உட்காந்துருக்காங்க. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இந்த விஷயத்த வீட்டில் சொல்லலாம்னு நினச்சாலும், ஏற்கனவே வீட்டில் எல்லாருக்கிட்டையும் அடி வாங்கினதுலேருந்து, திட்டு வாங்கினதுலேருந்து இது மட்டும்தான் இனியாவோட எண்ணத்தில் ஓடிக்கிட்டே இருக்கு. இந்த நிலைமையில இதை போய் நம்ம அம்மா கிட்ட சொன்னோம்னா, கண்டிப்பாக அம்மா நம்மளை அடிப்பாங்க, திட்டுவாங்க. காலேஜுக்கு வந்து என்னெல்லாம் திட்டுவாங்களோ அப்படின்னு நினச்சி பயந்த இனியா, உடனே நம்ம வேற வழி இல்லை அப்படின்னு நினச்சிட்டு, யாராவது உங்கள் பேரண்ட்ஸ் யாராவது ஃபோன் பண்ணி வர சொல்லுங்கடி அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோ! இந்த விஷயம் மட்டும் எங்கள் வீட்டுக்கு தெரிஞ்சா என்னெல்லாம் கொன்னே போட்டுருவாங்க. உன்னெல்லாம் அடிச்சதோட விட்டாங்களே நினச்சி சந்தோஷப்படு அப்படின்னு இனியா கிட்ட சொல்கிறாங்க. இல்லை உன்னால தாண்டி பிரியா, நீ பண்ண வேலையால தான்னு சொல்ல, நான் என்ன எல்லாம் நடக்கும்னு நினச்சி எதிர்பார்த்தா நான் செஞ்சேன், எதுவுமே எனக்கு தெரியாதுல்லன்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி இப்போ என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்க இனியா, சரி நம்ம அப்பாவுக்கு ஃபோன் பண்ணலாம் நினச்சிட்டு உடனே தன்னுடைய டேடிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஏன்னா இனியா இந்த டைமில் கால் பண்ணியிருக்கா, நம்ம வீட்டுக்கு கூப்பிட்ட கூட அவள் வரமாட்டேன்னு சொல்லிட்டான். இப்போ இந்த டைமில் கால் பண்ணியிருக்கான்னு எதுவும் பிரச்சனையாக இருக்குமோ நினச்ச கோபி உடனே கால் அட்டன் பண்ணி, என்னம்மா இனியா என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு இனியா சொல்கிறாங்க, இல்லை டாடி இன்னைக்கு காலேஜில் ஒரு சின்ன பிரச்சனை ஆயிடுச்சு. அங்கே பப்பில் நடந்த பிரச்சனை எங்கள் மேடம்க்கு தெரிஞ்சு இப்போ எங்களை கிளாஸ்க்குள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க. பேரண்ட்ஸ் வந்தால் மட்டும்தான், அதுவும் பேரண்ட்ஸ் வந்து பேசணும்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் வரீங்களா டாடின்னு சொல்ல, என்னம்மா மீனியா இதுக்கு போய் எதுக்கு இவ்வளோ தயக்கப்படுற, உன்னோட டாடி தானே, நான் என்கிட்ட நீ தயங்காமல் கேட்கலாமே, நான் இதோ வந்துடுறேன், நான் கொஞ்ச நேரத்தில் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஃபோன் வச்சிடுறாங்க. என்னடி உங்கள் அப்பானாலும் வருவாங்களா அப்படின்னு கேட்க, டாடி வரேன்னு தான் சொல்லியிருக்காரு, பார்க்கலாம் என்ன நடக்கும்னு தான் தெரியலன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்தில் இனியாவோட அப்பாவும் வந்துடுறாங்க. கோபி வந்த கையோட இனியா ரொம்பவே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க தன்னுடைய அப்பா கிட்ட போயிட்டு. சரிம்மா இனியா எதுக்கும் கவலைப்படாத, நான் போய் மேடமை பார்த்து பேசிட்டு வரேன்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க. வெளியில் எல்லாருமே ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. உள்ளே போகிறேன், இங்கே வந்து கோபியும் வந்துட்டு, யார் சார் நீங்கள் அப்படின்னு கேட்க, நான் தான் இனியாவோட டேடி அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சார், பசங்களை எப்படி வீட்டில் பார்த்துக்கணும்னு கூட தெரியாதா, அவங்க எங்கேயாவது போகிறேன்னு சொன்னால் என்ன ஏதுன்னு விசாரிக்காமல் உடனே அனுப்பி வச்சிருவீங்களான்னு இங்கே கேள்வி மேலே கேள்வி கேட்டு இங்கே கோபியை அசிங்கப்படுத்துகிறாங்க. கோபியை அசிங்கப்படுத்த அவருக்கு பாக்கியா மேலே தான் பயங்கரமான ஒரு கோபம் வருது. எல்லாம் பாக்கியா பண்ணிட்டு இப்போ சாதாரணமாக அவன் வீட்டில் சந்தோஷமாக இருப்பான், நம்ம இவங்க கிட்ட இங்கே வந்து திட்டு வாங்கணுமா அப்படின்னு நினச்சவங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இனியா வேற வீட்டுக்கு தெரிஞ்சால் வீட்டில் அம்மா அடிப்பாங்களோன்னு நினச்சி தானே எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னா. அப்படி இருக்கப்போ நான் இப்போ பாக்யாவுக்கு ஃபோன் பண்ணால் இனியா என் மேலே கோவப்படுவா அப்படின்னு நினச்சிட்டு கொஞ்சம் அமைதியாகவே போகிறாங்க. சரிங்க மேடம், இனிமேல் இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை வராமல் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட எங்கள் பிரின்ஸிபல் மேடமும், சரிங்க சார் நீங்கள் மட்டும் வந்திருக்கீங்க, உங்கள் ஒய்ஃபுங்க இனியோட அம்மா எங்க அப்படின்னு கேட்குறாங்க. அது இல்லை மேடம் அப்படின்னு சொல்ல, பேரண்ட்ஸ்ன்னு சொல்கிறது ரெண்டு பேரையும் சேர்த்து தானே, இதில் உன்னை அம்மா வந்திருந்தாலும் டேடியை வர சொல்லி தான் நாங்கள் கேள்வி கேட்டிருப்போம், இப்போ நீங்கள் அப்பான்னு சொல்லி வந்து உட்காந்துருக்கீங்க, அவங்க அம்மா வர வேண்டியது இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. இதை கேட்டதுமே கோபி சொல்கிறாங்க, இல்லை மேடம் அவங்களுக்கு ரொம்ப முக்கியமான வேலை அதனால் வர முடியலை, தயவு செஞ்சு ஒரு தடவை எனக்காக மன்னிச்சு விட்டுருங்கன்னு சொல்லுங்க பிரின்ஸிபல் மேடம் யோசிக்கிறாங்க. அதே நேரம் இங்கே வெளியில் உட்காந்துருக்க இனியாவுக்கு ரொம்பவே பயமாக இருக்குது. அப்பா பேசுனா ஒத்துக்குவாங்களா, என்ன நடக்க போகுது என்ன ஏதுன்னு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு நினச்சிட்டும் இருக்காங்க. சரி, கோபி ரொம்ப நேரமாக அவங்க கிட்ட பேசினதுனால ஒரு வழியாக பிரின்சிபல் மேமும் ஒத்துக்கிறாங்க. சரிங்க சார், இனிமேல் இந்த பிரச்சனை வரக்கூடாது, அதுக்கு நீங்கள் தான் பொறுப்பு அப்படின்ற வேற சொல்லிடுறாங்க. இதனால் பொறுப்பை ஏற்றுக்கிட்டு இனியாவையும் அவங்க ஃப்ரெண்ட்ஸையும் கிளாஸ்க்குள்ளே அலோவ் பண்ணுறதுக்கு அவங்க மேடம் ஒத்துக்கிறாங்க. அதுக்கு பிறகு வெளியில் வர எங்கள் கோபி என்ன பண்ணுறாங்கன்னா இனியாவை பார்த்து கேட்குறாங்க, இங்கே பாரு இனியா, அவங்க என் மேலே நம்பிக்கை வச்சுருக்காங்க, அந்த நம்பிக்கையை இனிமேல் கெடுக்காமல் நீ தான் நடந்துக்கணும். உங்கள் அம்மா வேணா உன் மேலே அக்கறை இல்லாமல் இருந்துக்கலாம், ஆனால் நான் அப்படி இருக்க மாட்டேன். இன்றைக்கி என்ன தான் நான் இங்கே அவமானப்பட்டு நின்னாலோ உனக்காக நான் எல்லாத்தையும் யோசிச்சு யோசிச்சு பண்ணிகிட்ருக்கேன், இந்த அப்பாவோட பாசத்தையும் புரிஞ்சுப்ப நினைக்கிறேன்னு சொல்ல, இங்கே இனியா உடனே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. சரிம்மா இனியா நீ உள்ள கிளாஸ்க்கு போ அப்படின்னு சொல்ல, இங்கே இனியாவும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிட்டு உள்ளேயும் போயிடுறாங்க. அதுக்கு பிறகு இங்கே கேண்டீனுக்கு வர கோபி என்ன பண்ணுறாங்கன்னா நேராக பாக்யாவோட ஹோட்டலுக்கு போகிறாங்க. பாக்யாவோட ஹோட்டலுக்கு கோபி வரதை பார்த்ததுமே திரும்பவும் இவர் எதுக்கு இங்கே வராரு அப்படின்னு நின்றுட்டுருக்காங்க. எல்லாருமே யோசனையில் இருக்க இங்கே பக்கத்தில் வர கோபி, நீ இப்படியே இந்த ஹோட்டல் வேலை அப்படி இப்படின்னு அங்கே இங்கே அழிஞ்சிட்டு இந்த ஹோட்டலை கட்டி அழுதுட்டு கடைசி வரைக்கும் நீ என் பொண்ணை கவனிச்சு
கோச்சிக்க போகிறதே கிடையாது. இனியா மட்டும் என் கூட வரேன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தானா போதும், இவங்களையெல்லாம் நான் பற்றி கவலைப்பட்டிருக்கவே மாட்டேன். என் பொண்ணை கூட்டிகிட்டு நான் பாட்டிக்கு நான் அழைச்சிட்டு போயிட்டே இருந்திருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ எதுக்கு தேவையில்லாமல் பேசிக்கிட்டு இருக்கீங்க? இனியா தான் வரலன்னு சொல்லிட்டாளன்னு சொல்ல, அவெல்லாம் உங்களுக்கு பயந்து சொல்லிட்டு இருந்திருக்கா. இப்போ கூட அவளுக்கு ஒரு ஆபத்துன்னு போய் எனக்கு தானே ஃபோன் பண்ணான்னு சொல்ல, இதை கேட்டேன் பாக்யாவுக்கு பயங்கரமான ஒரு அதிர்ச்சியாக இருக்குது. என்ன சொல்கிறாரு இவருன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருக்காங்க. உடனே எங்கள் கோபியே சொல்கிறாங்க, ஆமாம் என்னமோ உனக்கு தான் எல்லா உரிமைன்ற மாதிரியும், எனக்கு இனியாகிட்ட எந்த உரிமையும் இல்லாதன்ற மாதிரியும், அவளுக்கு என் மேலே பாசமே இல்லைன்ற மாதிரியும் பேசிகிட்டு இருந்தேன். ஆனால் இப்போது அங்கே காலேஜில் ஒரு சின்ன பிரச்சனை அப்படின்ன உடனே எனக்கு தானே ஃபோன் பண்ணி கூப்பிட்டான். இப்போ போய் நான் அவங்க முன்னாடி அவமானப்பட்டு நின்னாலும் உசிங்கப்பட்டு நின்னாலும் இனியாவுக்காக அதெல்லாம் பொறுத்துக்கிட்டு இப்போ அவளை கிளாஸ்குள்ளே அலோவ் பண்ணுறதுக்கு பேசிட்டு வந்தேன். அந்த மேடமும் நான் சொல்கிறத கேட்டு இப்போ அவளை கிளாஸ்க்குள்ளே அலோவ் பண்ணிட்டாங்க. இப்போ நானும் தெரிஞ்சுக்கோ இனியாவுக்கு யார் மேலே பாசம் அதிகம்னு அப்படின்னு சொல்ல, இங்கே பாக்யாவுக்கு எதுவுமே பேச முடியலை. இந்த இனியா நமக்கு எதுக்காக ஒரு ஃபோன் பண்ணலாம் அப்படின்ற ஒரு கவலையில் இருந்துகிட்டு இருக்காங்க. அதே நேரம் இங்கே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, கோபி வந்து வந்த வேகத்துக்கு எல்லாத்தையும் பேசிட்டு நேராக கிளம்பி வீட்டுக்கும் போயிடுறாங்க. அதுக்கு பிறகு இங்கே பாக்யாவும் ஹோட்டல் வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் ரொம்ப கவலையோட வீட்டுக்கு போக, அங்கே இனியாவும் வந்து அமர்ந்திருக்காங்க. அப்போ தான் என்னம்மா பாக்யா என்னாச்சு, ஏன் இப்படி இருக்குன்னு சொல்லி ஈஸ்வரி பாட்டியும் தாத்தாவும் கேட்க, ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இனியாவா பார்க்குறாங்க. அதுக்கு உடனே ஈஸ்வரி கேட்குறாங்க, என்ன பாக்கியா நடந்து முடிஞ்ச விஷயத்தையே பற்றி யோசிச்சுட்ருக்கேன். அதான் இனியாவை பற்றி இனிமேல் கவலைப்பட வேணாம். இனியா இனிமேல் நம்ம சொல்கிறத கேட்டு தான் நடப்பான்னு சொல்ல, இன்றைக்கி உங்கள் அப்பா வந்தாரா காலேஜுக்குன்னு டக்குன்னு இந்த வார்த்தையை கேட்ட உடனே இனியாவுக்கு பயங்கரமான ஒரு அதிர்ச்சியாக இருக்குது. இது அம்மாவுக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு தெரியலேன்னு சொல்ல, என்னடி சொல்கிற அப்படின்னு கேட்குறாங்க எங்கள் பாக்கியா கிட்ட. ஈஸ்வரியும் அப்போ தான் இங்கே நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்ல, டேடி எதுக்காக இப்படி பண்ணாரு, அம்மாவை எதுக்காக கஷ்டப்படுத்தினாரு அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே இங்கே பாக்கியா சொல்கிறாங்க, உனக்கு என்னதான் நாங்கள் அன்பையும் பாசத்தையும் கொட்டி கொட்டி வளர்த்தாலும் கடைசியில் நீ உங்கள் டேடி தானே வேணும்னு போய் நினைக்கிறேன். இப்போ என்னதான் பிரச்சனை வந்தாலும் இப்போது உங்கள் அப்பாவை தான் கூப்பிடணும்னு உனக்கு தோணுது. ஏன் அம்மானு நான் ஒருத்தி உனக்காக தானே இருந்துக்கிட்டு இருக்கேன். நேற்று எவ்வளவோ உனக்காக நான் எடுத்து சொல்லியும் உனக்காக நான் உன் பக்கத்தில் நின்று பேசியும் இப்போ கூட அம்மா மேலே பாசம் இல்லைன்றதை நான் நல்லா நிரூபிச்சிட்டேன். உங்கள் அப்பா பேசுகிறதுல ஒன்றும் தப்பே இல்லடி. அவர் வந்து என்கிட்ட கரெக்டாக தான் பேசிட்டு போகிறாரு. இனியாவுக்கு அவர் மேலே தான் பாசம் அதிகம்னு. இருந்துட்டு போகட்டும். இந்த அம்மா ஒரு ஜடமாக இந்த வீட்டில் இருந்துட்டு போகிறேன் அப்படின்னு சொல்ல, என்ன பாக்கியாது என்ன வார்த்தை இதெல்லாம், எதுக்காக இப்படி பேசுகிறேன்னு தாத்தா கேட்குறாங்க. இல்லை மாமா உண்மை தானே, பசங்க எல்லாருக்குமே என் மேலே பாசம் அதிகமாக இருக்குன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் கடைசியில் பார்க்கும்போது தானே தெரியுது இனியாவுக்கு என் மேலே துளி கூட பாசமும் இல்லை மரியாதை இல்லைன்னு. அப்படி இருந்திருந்தா எனக்கு ஏன் ஒரு ஃபோன் பண்ணாமல் இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்ல, உடனே இனியா அழுதுகிட்டே சொல்கிறாங்க, இல்லைம்மா நான் அதுக்காகலாம் இல்லை, ஒரு நீ என்னை அடிப்பேன்னு நினச்சிதான்னு சொல்ல, அம்மா தானடி அடித்தா அடிக்கிறேன், அதை வாங்கிக்க கூட உன்னால் முடியாதா, தப்பு பண்ணியிருக்கல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுவும் இல்லாமல் அந்த பிரச்சனையை பற்றி பேசி முடிச்சதுக்கு பிறகும் அதை வச்சு நான் உன்னை எதுக்காக அடிக்க போகிறேன். அதுவும் இல்லாமல் உனக்கு ஒரு பிரச்சனைன்னு சொல்லி எனக்கு ஒரு ஃபோன் பண்ணும் பொழுது நான் அதுக்காக ஓடி வந்து நிற்பேனே தவிர அந்த இடத்துல என்னோட கோவத்தை காட்டுவேன்னு நினைக்கிறியா, நீ அம்மாவை புரிஞ்சுக்கிட்டது அவ்வளவுதானா இனியா அப்படின்னு சொல்லி எங்கள் பாக்கியா பேசிட்டு திரும்பவும் ரொம்ப கவலையோடு உள்ளே போக, என்னம்மா இனியா திரும்ப திரும்ப நீ பாக்கியாவை கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்க, திரும்பவும் உங்கள் அப்பாவை வச்சு நீ பாக்கியாவை கஷ்டப்படுறதை எங்களால் கூட ஏற்றுக்கவே முடியலை, நீ பண்ணுறது ரொம்ப பெரிய தப்பு இனியான்னு எங்கள் தாத்தாவும் சொல்லிட்டு கிளம்ப, நான் கூட என்னமோ நினச்சோண்டி, ஆனால் கோபி வந்தால் பேசினதோட உன் மனசெல்லாம் மாறிடுச்சுல, உன் அப்பந்தான் உனக்கு பெருசாக தெரியறான்ல, அப்படி இருக்கிற நீ இந்த வீட்டில் இருக்கணும்னு அவசியம் இல்லையே, இங்கே இருந்து பாக்கியாவை கஷ்டப்படுத்துறதுக்கு பதிலாக பேசாமல் நீ கோபி கூடயே போய் இருந்துக்கோன்னு சொல்லிட்டு கிளம்பி போகாது. இல்லை பாட்டி அப்படிங்கிறாங்க. இங்கே இனியாவை யாருமே எதுவுமே பேச விடலை, எல்லாருமே வந்துட்டு இனியாவை திட்டிட்டு கிளம்பி போக இனியா ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. நம்ம பண்ணது தப்பு தான், அம்மா ரொம்ப பாவம், அம்மா கவலைப்படுறாங்க, பேசாமல் அம்மா கிட்ட போய் பேசுவோம்னு நினச்சிட்டு இங்கே இனியா என்ன பண்ணுறாங்கன்னா நேராக மாடிக்கு வராங்க. மாடிக்கு வந்து எங்கள் பாக்கியா கிட்ட பேசுகிறாங்க. பாக்கியா எதுவுமே பேசாமா அப்படியே உட்காந்துருக்காங்க பெட்டில். ரொம்ப கலங்கி போய், அம்மா நான் சொல்கிறத கேளுமா, தயவு செஞ்சு நான் சொல்கிறத கேளுமான்னு சொல்ல, இதுக்கப்புறம் எதுவுமே பேசுகிறதுக்கு இல்லை இனியா, உன் மனசில் என்ன இருக்குன்றது இன்றைக்கி நான் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டேன். இதுக்கப்புறமா அதை பற்றி பேசி ஒன்றும் ஆக போகிறதில்லன்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு படுக்க, இது இனியாவுக்கு ரொம்பவே கஷ்டத்தை கொடுக்குது. தன்னுடைய அம்மா தன்னை நினச்சி கவலைப்படுறதையும் தான் அம்மா மேலே பாசமாக இல்லை அப்படின்றத அவங்க தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்கன்றதை நினச்சி இனியா ரொம்பவே கவலைப்படுறாங்க. அடுத்த நாள் எப்பொழுதும் போல் எங்கள் பாக்கியா எல்லா வேலையும் முடிச்சுட்டு அவங்க வேலையை பார்க்குறதுக்காகவும் வெளியில் கிளம்பி ஓட, இங்கே இனியா காலேஜுக்கு கிளம்பி ரெடி ஆகிட்டுருக்காங்க. ரெடி ஆகிட்டு போயிட்டுருக்காங்க. அப்போ தான் வந்துட்டு ராதிகா என்ன பண்ணுறாங்கன்னா, இனியா ஒரு நிமிஷம் நில்லு அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. இவங்க கூப்பிட்ட உடனே இனியாவும் நிற்கிறாங்க. ராதிகா கூப்பிட்டதும் என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்க, என்ன நினச்சிட்ருக்கோம் மனசில் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்ன எதுக்காக இப்படி என்கிட்ட கோவப்பட்டு பேசுகிறீங்கன்னு இங்கே இனியாவும் கேட்குறாங்க. அதுக்கு இங்கே ராதிகா சொல்கிறாங்க, இல்லை அன்னைக்கு உங்கள் டேடி வந்து கூப்பிட்ட பொழுது மட்டும் அவங்க வீட்டில் உள்ளவங்களுக்கு பயந்து சொன்னீங்க,
சொன்னியா? இல்ல உன் மனசுல இருந்து சொன்னியான்னு தெரியல. வீட்ல எல்லாருமே அவர அவமானப்படுத்தி அந்த வீட்டுக்கு அனுப்பிட்டீங்க. என்னதான் அவமானப்படுத்தினாலும் அந்த வீட்டுக்கு நீங்க தான் முக்கியம்னு வந்து வந்து நின்னுட்டுருக்காரு. அந்த மனுஷன ஒரு மனுஷனா கூட உங்க வீட்ல மதிக்கிறது கூட கிடையாது. ஏன் நீயுமே அப்படித்தான். ஆனா உனக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்பொழுது மட்டும் உன் டாடி உன் கண்ணுக்கு தெரியறாரா? ஃபோன் போட்டு அவர் எதுக்கு வர சொல்லி பிரச்சனைய தீர்த்த? ஏன் உங்க அம்மா வீட்ல தானே இருக்காங்க. ஏன் உங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்லியிருக்கலாமே. ஏன் எதனால சொல்லல அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ மட்டும் உனக்கு டாடி முக்கியம், மற்ற இடங்கள்ல உனக்கு டாடி முக்கியம் கிடையாது அப்படித்தானே இனியா அப்படின்னு சொல்லி கேட்க, இங்கே பாருங்க, பிரச்சனை வந்தது முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் அதை பற்றி பேசி ஒன்றும் யூஸ் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் எனக்கு டேடியை கூப்பிடணும்னு தோணுச்சு, அதனால கூப்பிட்டேன். இதுக்கெல்லாம் நான் யார்கிட்டையும் பர்மிஷன் வாங்கணும்னு ஒன்று அவசியம் இல்லையேன்னு சொல்கிறாங்க இனியாவோ. இதை கேட்ட எங்கள் ராதிகா சொல்கிறாங்க, பர்மிஷன் வாங்கணும், ஏங்கிட்ட வாங்கணும் நீ அப்படின்னு எங்கள் அதட்டலா பேச, உங்ககிட்ட வாங்கணுமா, நீங்கள் யார் முதல்ல எனக்கு அப்படின்னு எங்கள் இனியா கேட்குறாங்க. இப்போது உங்கள் அப்பாவை நான் தான் மேரேஜ் பண்ணியிருக்கேன். அப்படி இருக்கப்போ உங்களையெல்லாம் விட்டு பிரிஞ்சு வந்துட்டாரு. வந்ததுக்கு பிறகு அவர் உங்ககிட்ட வந்து உரிமை கொண்டாடுறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. இவ்வளவு என்கிட்ட வந்து பேசுகிற நீங்கள் இதை நீங்கள் டேடிக்கிட்டே பேசியிருக்கலாமேன்னு சொல்ல, அவர்கிட்ட சொன்னதாக புரிஞ்சுக்க மாட்டாரே, அதனால தான் உன்னைய பார்த்து நேரில் பேசிட்டு போகலான்னு வந்தேன். இனிமேல் இன்னொரு தடவை உனக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் அவருக்கு ஃபோன் பட்டு அவரை கூப்பிடுற வேலை வச்சுக்காத, இதுதான் கடைசியாக இருக்கணும்னு சொல்ல, இதை கேட்ட இனி அவங்க சொல்கிறாங்க, எனக்கும் ஒன்று அவசியம் இல்லை அவரை கூப்பிடணும்னு. ஆனால் அன்னைக்கு டேடின்னு சொல்லிட்டு வந்து நின்னதுனால தான், எனக்கும் டாடிக்கும் இருக்கிற ஒரு பாச பிணைப்புனால தான் நான் அவருக்கு ஃபோன் பண்ணி வர வச்சேன். மற்றபடி வேற ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறாங்க. இதுதான் கடைசியாக இருக்கணும் இனியா. இதுக்கப்புறம் அவர்கிட்ட வந்து உரிமை கொண்டாடுற வேலை வச்சுக்காத. அவருக்கு ஒரே பொண்ணு, அது மையும் மட்டும்தான். அதை முதல்ல மனசில் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. இதை கேட்ட இனியாவுக்கு ரொம்பவே அதிர்ச்சியானாலும், இன்னொரு பக்கமும் இங்கே வந்து ராதிகா சொல்கிறாங்க, உன் அம்மா தானே எல்லாமே உன்னை பார்த்து பார்த்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்டவங்க இந்த பிரச்சனையை அவங்க அம்மாவால் தீர்க்க முடியாதா என்ன அப்படின்ற மாதிரி சொல்ல, எங்கள் அம்மாவை பற்றி பேசாதீங்கன்னு சொல்கிறாங்க எங்கள் இனியாவும். உங்கள் அம்மாவை பற்றி பேசினா உனக்கு அந்த அளவுக்கு கோவம் வருதா? உங்கள் அம்மா மட்டும் உன்னை பொறுப்பாக வளர்த்துருந்தா நீ எதுக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனையில் சிக்க போகிற? பொறுப்பே இல்லாமல் அவங்க வேலையை மட்டுமே பார்த்துக்கிட்டு இருந்ததுனால மட்டும்தானே இன்னைக்கு நீ பொறுப்பு இல்லாமல் பல பிரச்சனைகளை போய் சிக்கிக்கிட்டு இருக்க. ஒரு தடவைனா பிரச்சனை இல்லை, அதை தொடர்ந்து இது 2வது தடவை நீ பிரச்சனையில் மாட்டியிருக்க. அப்படின்னா பார்த்துக்கோ அம்மாவோட வளர்ப்பு எப்படி இருக்குன்னு சொல்ல, இதுக்கப்புறம் எங்கள் அம்மாவை பற்றி பேசுகிறதுக்கு உங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாதுன்னு சொல்கிறாங்க. நீ நல்லா பேசுவேன் இனியா, அன்னைக்கு பிரச்சனையிலேருந்து உன்னை காப்பாற்றின பாரு, என்னைய சொல்லணும். அன்னைக்கு அதை அப்படியே விட்டுருந்தேன்னா இந்நேரம் உன் குடும்பம் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்குன்னு நான் தூரம் இருந்தாத பார்த்துருக்கலாம். என்ன சின்ன பொண்ணாயிட்டேன், அதுவும் கொபியோட பொண்ணாக போயிட்டேன்னு நினச்சி தான் உன்னை நான் காப்பாற்றினேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு தடவை காப்பாற்றினதை நீங்கள் பல தடவை சொல்லி காட்டுறதை விட அதுக்கான பிரச்சனையை நீங்கள் எனக்கு ஏற்படுத்தி விட்டது தான் அதிகம். குடிக்காத விஷயத்த குடிச்சுன்னு சொன்னீங்க, ஃப்ரெண்ட்ஸ் கூட செய்யாத விஷயத்த செஞ்சேன்னு சொன்னீங்க, இப்படி நடக்காத பல விஷயங்கள் நடந்த மாதிரி கிரியேட் பண்ணி சொன்னீங்க. இது எதுவுமே எங்கள் வீட்டில் உள்ளவங்க நம்பலை. ஒருவேளை நீங்கள் இப்போ சொன்ன விஷயத்த போலீஸ்கிட்ட நம்பி சொல்லியிருந்தா கூட அவங்க நம்பி எங்களையெல்லாம் உள்ளே கூட்டிகிட்டு போய் வச்சுருந்துருப்பாங்க. நீங்கள் அதை பண்ணாததுக்கு காரணம் எங்கள் அம்மாவை அவமானப்படுத்தணும், அதுதானே? அது எனக்கு நல்லாவே தெரிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க இனியாவும். பரவாயில்ல இனியா, உனக்கும் அது கொஞ்சம் மூளை இருக்கு, அது வரைக்கும் சந்தோஷம் தானே சொல்ல. இதை கேட்ட இனியா சொல்றாங்க, என்னதான் இருந்தாலும் எங்க அம்மாவுக்கு ஈக்குவலா உங்களால வரவே முடியாதுன்னு சொல்ல, ஏ இனியா அப்படின்னு சொல்லிட்டு கையை நீட்டுறாங்க. அதுக்கு உடனே இனியா சொல்றாங்க, உண்மைதாங்க சொல்றேன், என்னதான் இருந்தாலும் எங்க அம்மாவுக்கு ஈக்குவலா உங்களால எட்டி கூட பார்க்க முடியாதுன்னு சொல்ல, உங்க அம்மாவுக்கு ஈக்குவலா என்னால வர முடியாதா, ஏன் ஈக்குவலுக்காக தான் உங்க அம்மாவால வரவே முடியாதுன்னு சொல்றாங்க ராதிகா. எப்படி எங்க அம்மா என்ன செஞ்சிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு தெரியாம ஒரு விஷயம் நடந்திருக்கே, அதை பற்றி உங்களுக்கு தெரியுமான்னு சொல்ல, எங்க அப்படியே ராதிகா அதிர்ச்சியில் உறைஞ்சி போய் அப்படியே பார்க்குறாங்க எங்க இனியாவை. இனியா சொல்கிறாங்க, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இங்கே அதான் மயு வந்துட்டு ஸ்கூல் விட்டு வரும் பொழுது பக்கத்து ஏரியாவில் இருக்கிற பசங்களால் சின்ன பிரச்சனை வந்தது, அது உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லி கேட்க, இதை கேட்ட ராதிகா அதிர்ந்து போய் நிற்கிறாங்க. என்ன இனியா என்கிட்ட பொய் சொல்கிறான்னு கேட்க, உங்ககிட்ட பொய் சொல்லணுன்ற அவசியம் எனக்கு கிடையாது. எங்கள் பாட்டி இந்த பிரச்சனையில் சிக்கிறதுக்கு முன்னாடியே இவ ஒரு பிரச்சனையில் சிக்கியிருந்தா அது உங்களுக்கு தெரியுமா? அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. ஏன்னா எங்கள் அம்மா தான் மையுக்கிட்ட சொல்லி இந்த விஷயத்த வீட்டில் சொன்னால் ரொம்ப பயப்படுவாங்க. அதுக்கு பிறகு ஒன்று ஸ்கூல் அனுப்பக்கூட ரொம்ப தயங்குவாங்க. நீ அதனால இந்த விஷயத்த வெளியில் சொல்ல வேணாம், இதை நான் பார்த்துக்கிறேன். இந்த ஏரியா கவுன்சிலர்கிட்ட பேசி இந்த பிரச்சனை இனிமேல் இந்த பசங்களுக்கு எதுவுமே நடக்காத மாதிரி நான் பார்த்துக்கிறேன், அதனால நீ பயப்படாமல் இரு மையுன்னு சொன்னாங்க. மையு ரொம்பவே பயந்து போயிருந்தா, அது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க. இனியா சொன்ன ஒன்று கேட்டு அதிர்ச்சியில் உறைஞ்சு போய் நிற்க, இதெல்லாம் எப்போ நடந்ததுன்ற மாதிரி இங்கே உடனே ராதிகா கேட்குறாங்க.
கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஆஃபீஸ்னு நீங்கள் தான் ஆஃபீஸ்க்கு அதிகமாக ஓடிட்டு இருந்தீங்க மையுவை கூட சரியாக கவனிக்காம. அந்த நேரத்தில் நடந்த பிரச்சனை தான் இது. அம்மா ஒரு நாள் ஹோட்டல்லேருந்து வெளியில் வரும் பொழுது, வீட்டுக்கு வரும் பொழுது இந்த பிரச்சனை வெளியில் நடந்திருக்கு. இதெல்லாம் சமாளித்து அம்மா எப்படியோ மையுவை வந்து அந்த பசங்க கிட்டேருந்து எப்படியோ காப்பாற்றி இங்கே வந்து மயு கிட்ட சில விஷயங்களையும் சொன்னாங்க. இந்த விஷயத்தை இப்போதைக்கு சொல்ல வேணாம், அதை நேரம் வரும்போது சொல்லிக்கலாம். அதே நேரம் இந்த பிரச்சனை நடந்த மாதிரி நீ உன் முகத்தில் காட்டிக்காத, தைரியத்தை வர வச்சுக்கோ. பொம்பளை பசங்க என்றைக்கும் எப்பொழுதும் தைரியமாக தான் இருக்கணும்னு எத்தனையோ தடவை எங்கள் மையு கிட்ட சொல்லியிருக்காங்க. அதுக்கேற்றது போல தான் ஒரு பிரச்சனை வந்தது எங்கள் பாட்டிக்கு. எங்கள் பாட்டிக்கு பிரச்சனை வந்த பொழுது கூட எங்கள் மையு வந்துட்டு எங்கள் ஸ்கூல் விட்டு வந்ததும் வீட்டுக்கு வெளியில தான் நின்றுட்டு இருந்தா. அப்போ கூட பசங்க பக்கத்தில் இருந்ததுனால பயந்துக்கிட்டு பார்க்குக்கு போனேன். அப்போ தான் எங்கள் அம்மாவும் அந்த பார்க்குக்கு போனாங்க. அப்போ நடந்த விஷயத்த தான் எங்கள் மையு வந்துட்டு எங்கள் அம்மா கிட்ட சொன்னான். அம்மாவுக்கு அப்போ தான் விஷயம் தெரியும். அம்மா எப்படியோ ரொம்பவே ஃபீல் பண்ணாங்க. மையுவை வந்து கோர்ட்டுக்கு கூட்டிகிட்டு வரக்கூடாதுன்னு நினச்சிட்டு இருந்தாங்க. கோர்ட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தால் தான் பாட்டியை காப்பாற்ற முடியும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன். அதை விட்டுட்டா வேறு வழியும் இல்லை. அதை விட்டால் எங்கள் பாட்டி இப்போ ஜெயிலில் தான் இருந்திருக்கணும். இதெல்லாம் யோசிச்சு தான் அம்மா ஒரு முடிவு எடுத்தாங்க. அதுலேயும் ஒரு நல்லது என்னென்னா, இங்கே மயுவுக்கு அப்போனாலும் ஒரு தைரியம் வரும். எல்லாம் முன்னாடியே வந்து பேசும் பொழுது அவள் எல்லாத்தையும் புரிஞ்சுப்பா. அந்த போலீஸ் கேஸு கோர்ட்டு இது எல்லாத்துக்கும் முன்னாடி வந்து நின்று உண்மையை சொல்லும் பொழுது எந்த இடத்துலையும் உண்மையை சொல்கிறதுக்கு தயங்கவும் மாட்டா. அதே நேரம் எந்த இடத்துல எப்படி நடந்துக்கணுன்ற ஒரு விஷயமும் அவளுக்கு தெரிய வரும். முக்கியமாக அவளுக்கு தைரியம் வந்தால் மட்டும் போதும். நடக்கிற பிரச்சனைகளை அவளே சமாளிக்கிற அளவுக்கு ஒரு பக்குவம் வந்தால் மட்டும் போதும்னு அம்மா என்கிட்ட சொல்லிட்டே இருந்தாங்க. அதுபோல தான் நடந்துச்சு. இப்போ மையும் ஓரளவு தைரியமான ஒரு பொண்ணாக தான் இருந்துகிட்டு இருக்கா. இப்போ எங்கே எந்த தப்பு நடந்தாலும் அவளே போய் தட்டி கேட்டுருவா. அவளுக்குன்னு ஒரு தன்னம்பிக்கை, தைரியம் இதெல்லாம் வர்றதுக்கு எங்கள் மம்மி தான் காரணம். ஆனால் இதுக்காக ஒவ்வொரு இடத்துலையும் வந்து உங்ககிட்ட சொல்லிட்டு இருந்தாங்களா? இல்லையே உங்கள் பொண்ணை காப்பாற்றினதை நான் தான் சொன்னாங்களா? இல்லையே இந்த பிரச்சனையும் உங்களுக்கு தெரிய வேண்டாம்னு நினச்சாங்க. தெரிஞ்சால் நீங்கள் ரொம்ப வருத்தப்படுவீங்க. அப்புறம் உங்கள் பிஸ்னஸில் நீங்கள் சரியாக கவனத்தை செலுத்த மாட்டீங்க. அது மட்டுமா, நீங்கள் ஒவ்வொரு நாளும் மையுவை நினச்சின கவலையிலே இருந்துட்டுருப்பீங்கன்னு நினச்சி தான் அம்மா இப்படி ஒரு விஷயத்த பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்க கவுன்சிலர் கிட்ட பேசி அந்த பசங்களை 4 தட்டவும் சொல்லிட்டாங்க. இப்போ இந்த ஏரியாவில் அவனுங்களாலையும் எந்த பிரச்சனையும் கிடையாது, எந்த பொண்ணுங்களுக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு இங்கே இனியா தன்னுடைய அம்மாவை பற்றி பெருமையாக பேசுகிறது மட்டும் இல்லாமல், என்னுடைய அம்மா எனக்கு கிடைச்சதை நினச்சி நான் ரொம்ப பெருமைப்படுறேன். அவங்க என்னை வளர்த்த விதம் தப்பு கிடையாது, நான் நடந்துக்கிட்ட விதம் தான் தப்பு. அதை நான் மாற்றிப்பேன். மாற்றிக்கிட்டா யாரும் எங்கள் அம்மாவை குறை சொல்கிறதுக்கு எதுவுமே கிடையாதுன்னு சொல்லிட்டு போக, இதை கேட்டுக்கிட்டு இருந்த ராதிகாவுக்கு பயங்கரமான ஒரு பேரதிர்ச்சியாக இருக்குது. இனியா சொன்ன இந்த உண்மையை கேட்டு இது நாள் வரைக்கும் மையோ ஏன் என்கிட்ட இந்த விஷயத்த சொல்லலைன்னு நினச்சி ரொம்ப வருத்தப்படுறாங்க. அதே நேரம் இவ்வளோ பெரிய விஷயத்த பண்ணிட்டு பாக்கியாவை நம்ம அன்னைக்கு அவமானப்படுத்தும் போது கூட இந்த விஷயத்தை பற்றி நம்மக்கிட்ட ஏன் சொல்லலை அப்படின்னு நினச்சி இங்கே ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. நேராக வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போய் இங்கே ராதிகா மயுகிட்ட கேட்குறாங்க. அதுக்கு மயு சொல்கிறாங்க, இல்லை மம்மி, இதை நான் உங்ககிட்ட சொல்லணும்னு தான் நினச்சேன். ஆனால் பாக்கியா ஆண்டி தான் இதை சொல்ல வேணான்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உங்ககிட்ட மட்டும் இல்லை, வேறு யார்கிட்டையும் சொல்ல வேண்டாம். ஏன்னா அப்போது நம்ம கூட பாட்டியும் இருந்தாங்கல்ல, பாட்டியை பற்றி எல்லாமக்கும் தெரியும்ல. இங்கே ஏதாவது ஒரு விஷயம் நடந்தால் உடனே ஃபோன் பண்ணி அங்கே மாமாகிட்ட சொல்லிடுவாங்க. அதனால தான் இங்கே ஏதாவது ஒரு பிரச்சனைனா, அதுவும் பொம்பளை பிள்ளைக்கு ஒரு பிரச்சனைனா 4 பேர் 4 விதமாக பேசுவாங்க. மையோ, இந்த விஷயத்த நீ யாருக்குமே சொல்ல வேண்டாம், உங்கள் மம்மிகிட்ட கூட சொல்ல வேணான்னு எங்கள் பாக்யா ஆண்டி தான் மம்மி சொன்னாங்கன்னு சொல்ல, இதை கேட்ட எங்கள் பாக்யாவை நினச்சி ரொம்ப பெருமைப்பட்டு நின்றுட்டுருக்காங்க ராதிகா. தான் பண்ண தப்பை நினச்சி வருந்தி நிற்கிறாங்க. பாக்யாவை நேரில் பார்த்து நம்ம அவங்கக்கிட்ட மன்னிப்பு கேட்டே ஆகணுன்றதுல ரொம்ப உறுதியாகவும் இருக்காங்க எங்கள் ராதிகா.